புனித சவேரியார் வழியாக கேட்கும் 10 மன்றாட்டுக்கள். முதலாம் மன்றாட்டு. சத்திய மறைக்கு ஓர் அழியாத வச்சிரத் தூணாகிய புனித சவேரியாரே, இறைமக்கள் அனைவரும் திருமறையில் நிலை கொண்டு அதன்படி இறைவனுக்கு ஏற்ற புண்ணிய நெறியை அனுசரிக்கவும், பரம கர்த்தர் இறைமக்கள் அனைவருக்கும் எல்லா நன்மைகளையும் கட்டளையிட்டருளவும் தேவகிருபை சிம்மாசனத்திலே மன்றாட வேண்டும் என்று உம்மை மன்றாடி கேட்டுக்கொள்கின்றோம். இரண்டாம் மன்றாட்டு. சிந்து தேசத்தாராய் இருக்கின்ற எங்களுக்கு காவலுமாய் அன்புள்ள தகப்பனுமாய் இருக்கின்ற புனித சவேரியாரே, இந்த பாரத திருச்சபை எப்பொழுதும் சத்திய நெறி தவறாது இருக்கவும், சுற்றிலும் மொய்த்திருக்கின்ற அஞ்ஞானம் என்கின்ற இருளில் நுழையாமல் புண்ணிய ஒளி வீசி விளங்கவும் தேவகிருபை கடாசத்தால் நாளுக்கு நாள் வளர வேண்டுமென்றும் இறைவனை மன்றாடும்படி உம்மை மன்றாடி கேட்டுக்கொள்கின்றோம். மூன்றாம் மன்றாட்டு. சிந்து தேசத்திற்கு உத்தம போதகரான புனித சவேரியாரே, நீர் புனித இன்னாசியருக்கு பிரிய சீடனாகி புண்ணிய சாங்கோபாங்கத்தை அனுசரித்து எல்லா புண்ணியங்களையும் கடின தபசையும் செய்து கொண்டு அனைவருக்கும் சுகிர்த மாதிரியாய் விளங்கினீரே. அப்படியே உம்மால் நேசிக்கப்பட்ட பாரத குருக்கள் எல்லோரும் உம்மை போல சகல புண்ணியங்களாலேயும் அலங்கரிக்கப்பட்டு தங்கள் சுகித போதனையினாலும் உத்தம மாதிரிகையினாலும் தர்ம வழியை காண்பித்து கொண்டு வரவும், இறைவன் அவர்களை கிருபையோடு காப்பாற்றவும், அவர்களுக்கு வேண்டிய திருவருளையும் உடல் நலத்தையும் தந்தருளவும், பாரத நாட்டிற்கு மேன்மேலும் வேண்டிய சத்திய சற்கொடுகள் உண்டாகி ஈடேற்ற நெறியில் எங்களை நடத்தவும் வேண்டுமென்று நீரே எங்களுக்காக பரம கர்த்தரை வேண்டிக்கொள்ளும்படி உம்மை மன்றாடி கேட்டுக்கொள்கின்றோம். நான்காம் மன்றாட்டு. பாரத திருச்சபைக்கு உதவியும் தஞ்சமுமாய் இருக்கின்ற புனித சவேரியாரே, திருச்சபைக்கு உதவி உபகாரம் செய்கிறவர்களை இறைவன் ஆசிர்வதித்து அவர்களுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்கியருளவும், தேவ ஊழியத்திற்கு உதவியாக நியமிக்கப்பட்ட வேதியர், ஆசிரியர் முதலானோர் தங்கள் கடமைகளை தக்கபடி ஆற்றி இறைவனிடம் மிகுதியான கிருபை பெறவும் நீரே அவரை மன்றாட வேண்டுமென்று உம்மை மன்றாடி கேட்டுக்கொள்கின்றோம். ஐந்தாம் மன்றாட்டு. அஞ்ஞான இருளை பல நாடுகளில் நீக்கியவராகிய புனித சவேரியாரே, பாரத நாட்டிலும் உலகெங்கும் பசாசின் ஆதிக்கம் ஒழிந்து திருமறை உலகெங்கும் பரவவும், திருச்சபைக்கு விரோதம் செய்கிறவர்களுக்கு இறைவன் நல்ல மனதை கொடுத்தருளவும் வேண்டுமென்று அவரை மன்றாடும்படி உம்மை மன்றாடி கேட்டுக்கொள்கின்றோம். ஆறாம் மன்றாட்டு. பல்லாயிரம் பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்த புனித சவேரியாரே, புற மதத்தினர் மெய்மறையை அறிந்து ஞான தீட்சை பெற்று திருச்சபையின் மீட்பு பேச்சினை பெற பரமகர்த்தரை மன்றாட வேண்டுமென்று உம்மை மன்றாடி கேட்டுக்கொள்கின்றோம். ஏழாவது மன்றாட்டு. கிறிஸ்தவர்களை மெய்மறையின்படியே நடப்பித்து ஈடேற்றவும், பாவிகளை புண்ணிய நெறியிலே திருப்பவும் வெகு பிரயாசைப்பட்டவராகிய புனித சவேரியாரே, மெய்மறை அறிந்தவர்கள் எல்லோரும் அதன் சுகிர்த நெறியை அனுசரித்து அஞ்ஞான முறையை எல்லாம் விளக்கவும், நன்னெறி தவறின பதிதர் பாவிகள் முதலியவர்கள் மனம் திரும்பவும் தேவ கிருபையிடத்தில் மன்றாட வேண்டுமென்று உம்மை மன்றாடி கேட்டுக்கொள்கின்றோம். எட்டாவது மன்றாட்டு. மக்களுடைய இக்கட்டுகளை விலக்கி நீக்கவும், ஆபத்து நின்று அநேகரை ரட்சிக்கவும் ஆச்சரியமான அற்புதங்களை செய்தவராகிய புனித சவேரியாரே, இறைவன் கிருபை கொண்டு பஞ்சம், படை, நோய், பெருவாரி காய்ச்சல், வைசூரி, இடி, பெருங்காற்று முதலிய துன்பங்கள் அடியோர்களை அணுகவிடாமல் விலக்கவும், எல்லா தீமையினின்றும் எங்களை காத்து துயரப்படுவோருடைய துயரெல்லாம் தீர்த்து அவர்களை தேற்றவும் தேவகிருபை சிம்மாசனத்திலே மன்றாட வேண்டுமென்று உம்மை மன்றாடி கேட்டுக்கொள்கின்றோம். ஒன்பதாம் மன்றாட்டு. மக்களுடைய அவஸ்தை நேரத்தில் திரளான பேர்களுக்கு நல்ல மரணத்தை அடைய உதவி செய்து கொண்டு வந்த புனித சவேரியாரே, நாங்கள் எல்லோரும் பாவம் இல்லாமல் தர்ம வழியிலே நடந்து நல்ல மரணத்தை அடைந்து பேரின்ப விண்ணுலக அரசிலே சேர எங்களுக்காக வேண்டிக்கொள்ள வேண்டுமென்று உம்மை மன்றாடி கேட்டுக்கொள்கின்றோம். பத்தாவது மன்றாட்டு. புனித சவேரியாரே, நீர் 10 வருட காலமாய் பாரத நாட்டில் பரமனின் திருமறையை நிறுவ பிரயாசைப்பட்டு கடைசியாய் வெள்ளிக்கிழமையில் பாக்கியமான மரணம் அடைந்ததினால் உமது பெயரை குறித்து 10 வெள்ளிக்கிழமையை கொண்டாடியவர்கள் எல்லோரும் நினைத்த தர்ம காரியம் அனுகூலமாகவும் மண்ணுலகில் இருக்கும் அளவும் இறைவனை பக்தியோடு சேவித்து
உமது மன்றாட்டின் உதவியால் தேவகிருபையின் பெருக்கத்தை அடைந்த பின்பு பரம கர்த்தாவின் பேரின்ப தரிசனையில் உம்மோடு நித்தியமாய் வாழ்ந்திருக்கவும் வேண்டிக்கொள்ள வேண்டுமென்று உம்மை மன்றாடி கேட்டுக்கொள்கின்றோம். புனித சவேரியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.